அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாருக்குமே ஈதுல் அதஹா முபாரக். பக்ரீத் வந்து இன்றைக்கி தான். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து விலாக் போடுறேன், பக்ரீத் விலாகு. நான் பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், பட் எடிட் பண்ணி போடுறதுக்கான எனக்கு டைமே இல்லை. ஏன்னா நாய்ஸ் இல்லாமல் இருக்கணும். இதே பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தான் ரொம்பவே கஷ்டம். எனக்கு எடிட் பண்ணுறது கூட நான் பண்ணிடுவேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான் வந்து ரொம்பவே கஷ்டம். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட பக்ரீத்தோட அவுட்ஃபிட். பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் லாங் ஃப்ராக் தான் நான் வந்து போட்டிருந்தேன், ஒரு குர்த்தி தான் நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா மேட்சாக வந்து இந்த ஸ்கின்னி கலர் ஷால் அண்டு பட்டியாலா பேண்ட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக தான் நான் வந்து வாங்கினேன். அப்புறமா இது வந்து முதல்ல ஒரு ஷாப்பிங் விலாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த குர்த்தி. ஸோ இங்கே தான் வந்து லோக்கலில் தான் வந்து ஷாப்பில் போய் வாங்கியிருப்பேன். அப்புறமா வந்து பசங்களுக்கு மட்டும்தான் வந்து புது துணியை நான் வந்து வாங்கியிருந்தேன். 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் ரேஞ்ச், ஈக்குவல் என்ன சொல்கிறது, ஒரே இடத்துல தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பாருங்கள். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சமைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ட்ராவலாக வந்து போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ட்ரைவ் வந்து போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெருநாள் வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ண போகிறது கிடையாது. காலைல எழுந்துச்சி எல்லாருமே வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு எல்லாம் தொழுகைக்கு போயாச்சு. ஏன்னா காலையிலே இன்றைக்கி குர்பானி கொடுக்கறது இல்லையா. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் கிடையாது, இதுக்கு வருஷத்துலேருந்து எந்த இயருமே வந்து நாங்கள் குர்பானி கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, அடுத்த வருஷமாவது எங்களால் வந்து குர்பானி கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் சத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. நிறைய பேர் வீட்டில் எங்களை மாதிரியே ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமாவது எல்லார் வீட்லேயும் குர்பானி கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கணும். எல்லோரும் துவா செய்யுங்க கண்டிப்பாக. அப்புறமா வந்து பாப்பா பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக 2 பசங்களுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா இருக்க அவுட்ஃபிட் வந்து 700 தான் வாங்கினேன். தம்பியோட கோட் ஷர்ட்டும் 700 தான், பாப்பாவோடைய அந்த பிளாசோ செட்டும் பார்த்திங்கன்னா 700 தான். செம்மையாக இருந்துச்சு. 2 பேருக்குமே குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் ஈதி சொல்லிட்டு சலாம் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சமையலும் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு ஒரு 12 o'clock 1 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. யாருக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து பசி இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சீக்கிரமாகவே முடிச்சிருச்சு. ஏன்னா 6 மணிக்கெல்லாம் தொழுக அப்படின்னு சொன்னதுனால அவங்க வர்றதுக்கு 7:30 மணி ஆகிடுச்சு. அப்புறமா வந்து ஒரு ½ an hourல நான் பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சேன். அப்புறமா வந்து சேமியா பாயசம் தான் வந்து செஞ்சுருந்தேன். 8:30 மணிக்கெல்லாம் உட்காந்து நாஸ்டா வந்து சாப்பிட்டுட்டோம். அப்புறமா டீயை போட்டு குடிச்சிட்டு சமைக்கிறதுக்கு வந்து ஆரம்பித்தாச்சு. எல்லாமே சமைச்சு பேக்கிங் பண்ணணும் இல்லை. ஸோ வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு எல்லாருக்கிட்டே போய் சலாம் துவா சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு ஒரு 3 மணி இருக்கும். அப்போ தான் நான் வந்து வண்டியை நிப்பாட்டி, ஏன்னா அந்தளவுக்கு வந்து பசியே இல்லை. காலைல நேரத்தில் எழுந்துச்சி சாப்பிட்ருக்கோம்ல, ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பசியே இல்லை யாருக்கும். அதனாலேயே வந்து போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்ட்டு, ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு இடம் பிடிச்சி நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஒரு மரத்துக்கடியில். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை பேர் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பொட்டலம் கட்டி எடுத்துன்னு போய் சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து எப்போயாவது தான் லாங் ட்ரைவ் எங்கேயாவது போகும்போது மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறமா சிக்கன் 65, தயிர் கர்ட் பச்சடி வந்து செஞ்சுருந்தேன். அப்புறமா வந்து மீன் 65 தான் செஞ்சுருந்தேன், மீன் பொரித்து செஞ்சுருந்தேன். அப்புறமா வந்து லெமன் ரைஸ் செஞ்சுருந்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ட்ராவலுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபீஸ் தான் இதெல்லாம். செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பிட்டு யாராலையும் வந்து உட்காரவே முடியல. ஏன்னா ரொம்ப காலைல எழுந்துச்சி எல்லா வேலையும் சேர்ந்தே தான் செஞ்சோம். யாரும் தனியாலாம் கிடையாது, சேர்ந்தே தான் செஞ்சோம். ஸோ கலப்பாக இருக்கும்ல, நம்மளாச்சும் பின்னாடி பக்கம் உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக போகிறோம். ஜென்ஸ் எல்லாம் பாவங்க, அவங்க மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிட்டு வரணும். அதனாலேயே பார்த்திங்கன்னா கிளம்பி அவங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு
வீட்லேருந்து கிளம்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரு 30 லிட்டர் அளவுக்கு தண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். போகிற வரைக்குமே காலி ஆகிடுச்சு. ஆனால் இந்த டே பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் டிசப்பியராக இருந்துச்சு. டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா பசங்களும் செம்ம ஜாலியாக கிளம்புனாங்க. ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். போயிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் அப்படின்னா செம்மையாக வந்து பயந்துட்டோம். ரொம்ப டமால்ட்டு ஒரு பெரிய சவுண்டாக வந்துருச்சு. ரொம்பவே பயந்துட்டோம். பார்த்தாக்கா டயரே பார்த்திங்கன்னா வெடிச்சு போயிருந்துச்சு. அப்படியே பச்சடி மாதிரி ஆகிடுச்சு. நூல் நூலாகவே பிரிஞ்சிருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயந்துட்டோம். என்னவோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நடு ரோட்டில் வந்து நின்றுருச்சு. பையன் தான் பார்த்திங்கன்னா வண்டிங்களெல்லாம் வந்து போ சொல்லிட்டுருக்கான். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம போவோமா இல்லையா அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு பயந்துட்டோம்.